பங்களாதேஷ்ல படிக்கிறோம். நாங்க வந்து லாஸ்ட் ஒரு 1 வீக்கா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணோங்க. லைக் எங்களுக்கு சாப்பாடு எதுவுமே கிடைக்கல. நாங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஐயா அவங்கள வந்து உதவினால இப்போ பார்டருக்கு வந்து எம்எஸ்சி மூலியமாவே வந்தோம் நாங்க. அங்க இருந்து எங்களுக்கு கேம்ப் அமைச்சு கொடுத்து ஃபுட் ப்ரொவைட் பண்ணாங்க. தென் எங்களுக்கு டிக்கெட்டும் போட்டு இங்க சேஃபா கொண்டு வந்து ரீச் பண்ணி விட்டாங்க. ஸோ நாங்க வந்து பங்களாதேஷ்ல இருந்து வந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் சார்பாகவும் நாங்க தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி சொல்றோம். எங்களுக்கு வந்து இன்டர்நெட் கிடையாது. வீட்டுல வந்து யாருக்கிட்டையும் பேச முடியல எங்களால. ஸோ அப்போதான் வந்து ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க இங்க கான்டாக்ட் பண்ணி எங்களுக்கு அங்க இருந்து இங்க வரத்துக்கு. ஸோ அதை கான்டாக்ட் பண்ணப்பதான் எங்களுக்கு இப்படி ஒரு ஐடியா கிடைச்சது. இந்த மாதிரி பார்டர்ஸ்ல வந்து தமிழ்நாட்டுல இருந்து கேம்ப் வச்சிருக்காங்க, அந்த கேம்ப் மூலியமா வந்துடலாம் அப்படின்ட்டு. எம்எஸ்சி மூலியமா இவங்க ஹெல்ப் மூலியமா தான் எம்எஸ்சியை கான்டாக்ட் பண்ணி எம்எஸ்சி கொண்டு வந்து எங்களை பார்டர்ல சேஃபா விட்டாங்க. பார்டர்ல இருந்து தமிழக எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் திங் இன்டர்நெட் இல்ல வீட்டுல பேசுறதுக்கு. தென் சரியான சாப்பாடு இல்ல. 144 போட்டதுனால எங்களால ஹாஸ்டலை விட்டு வெளியே போக முடியல. ஸோ அங்க வந்து நாங்க மெயின் டாக்கா பக்கத்துலயே இருக்கிறதுனால எங்களுக்கு த்ரெட்னிங்கும் அதிகமா இருந்துச்சு. ஸ்டூடெண்ட்ஸை ரொம்ப அங்க வந்து அடிச்சது அதெல்லாமே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஸ்டில் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே டாக்கால படிக்கிறவங்க இன்னும் சிவியரா பாதிச்சிருக்காங்க. இல்ல தமிழக மாணவர்கள் யாரும் இந்தியன்ஸ் யாரையுமே அவங்க வந்து அடிக்கல. எம்எஸ்சி மூலியமா தான் நாங்க பாதுகாப்பா பார்டருக்கு வந்தது. போலீஸ் ப்ரொடக்ஷனோட பார்டர் வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். என் பேர் ஆத்திஃபா. நான் வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட் கெங்காவலியில இருந்து. என்னோட பேர் வந்து ஹர்ஷிதா. நான் பங்களாதேஷ்ல கொஞ்சம் பார்டர் கிட்ட இருக்கிற காலேஜ்ல படிச்சதுனால எங்களுக்கு அவ்வளவா கலவரம் இல்லை. ஆனா நாங்கள் கேள்விப்பட்ட நியூஸ்ல வந்து ரொம்ப சிவியர், மற்ற இடத்துல ரொம்ப சிவியரா இருந்ததுனால நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எங்க இடத்துல சிவியரா இல்லைன்றதுனால வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா எம்பசி வந்து நோட்டீஸ் விட்டாங்க, இந்த மாதிரி இந்தியன்ஸ் எல்லாருமே எவாக்குவேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் இருந்தாங்க. எம்பசியோட ஹெல்ப் மூலமா நாங்கள் பார்டர் வந்து ரீச் ஆனோம். அப்புறம் பார்டர்ல இருந்து ரீச் ஆனதுக்கப்புறம் இங்க அவங்களோட ஹெல்ப்னால அங்கே ஒரு ஸ்டே பண்றதுக்கு பிளேஸ் கொடுத்துருந்தாங்க. அங்கே ஸ்டே பண்ணி ஃபுட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஃப்ளைட் வந்து ஃப்ரீயா புக் பண்ணி கொடுத்தாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். அப்புறம் அந்த ஹெல்ப்னால நாங்கள் நாங்க இருந்த இடத்துல கலவரம் இன்னும் ஆரம்பிக்காத ஒரு இடமா இருந்துச்சு. எங்க இடம் பார்டருக்கு பக்கத்துல இருந்ததுனால எங்க இடத்துல கலவரம் எதுவும் நடக்கல. ஆனா நாங்க நிறைய விஷயம் கேள்விப்பட்டு டாக்கா சென்டர் கேபிட்டல்ல வந்து ரொம்ப அதிகமா கலவரம் நடந்தது. உணவு வந்து நாங்க இந்த இடத்துல நார்மலா இருக்கு. என்னோட பேர் வந்து ஹர்ஷிதா. நான் வந்து கிருஷ்ணகிரி. சர்க்குலர் வந்து கண்ட்ரி விட்டு போங்கன்னு சொல்லல, நீங்க காலேஜ்ல இருந்து வெளியே வராதீங்க, ஹாஸ்டல்ஸ்ல இருங்க அப்படின்னு எங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்தாங்க. எவ்வளவு நாள் லீவ் இருக்கும் அப்படி எதுவுமே சொல்லாம லைக் இருக்காது, லீவ் காலேஜ் இருக்காதுன்னு நோட்டீஸ் வந்துச்சு. என் பேர் சஞ்சய். ஃபைனல் இயர் படிக்கிறேன், மதுரையில இருந்து படிக்கிறேன். ஆக்சுவலாக சென்டர் ஆஃப் டாக்கா லைக் சென்னை மாதிரி அங்கே டாக்கா இருக்குது. அங்கே தான் மெயின் அஃபெக்ட் ஆகுது எல்லாமே. ஸ்டூடெண்ட்ஸும் இன்னும் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் அங்கே இருக்காங்க. எப்படி வர்றதுன்னு தெரியல. நாங்கள் எல்லாமே கொஞ்சம் அவுட்டரில் இருந்து வந்தது, ஈஸியாக பார்டர் வந்துட்டோம். அங்கேருந்து சேஃபாக கொண்டு வந்தாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சரி. ப்ளஸ் எங்களை மெயினாக கான்டாக்ட் பண்ணாலும் எம்பி அப்துல்லா அவர் கான்டாக்ட் பண்ணி கரெக்டாக மு.க.ஸ்டாலின் ஹெல்ப் மூலியமாக, அவர் ஷேர் மூலியமாக நாங்கள் சீக்கிரம் வந்துட்டோம். மெயினாக இன்னும் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய அங்கே இருக்காங்க. அவங்க இன்னும் பேரண்ட்ஸ்டே கான்டாக்ட் பண்ணி இன்னும் பேசலை. இன்னும் எவ்வளோ பேர் எந்தெந்த காலேஜில் இருக்காங்கன்னு தெரியல யாருமே. பட் எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 30 to 40 மெம்பர்ஸ் எல்லாம் ஆல் ஓவர் இருக்காங்க. அவங்க இன்னும் ஆனால் வந்தோம். பட் நாங்கள் வந்துட்டோம். பட் அவங்களுக்கு என்ன இது என்னன்னு தெரியல. அவங்களோட பேரண்ட்ஸ்லாம் என்ன கான்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன ஆச்சு அது மாதிரி இன்னும் இருக்காங்க. அவங்கள எவாக்குவேட் பண்ணி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்ட்டாக வச்சுக்கிறேன். இல்லை ஆக்சுவலாக லாஸ்ட் 4 to 5 days வந்து டக்குன்னு மாறிடுச்சு. நெட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு எதுவுமே தெரியல. அதுக்கு முன்னாடிலாம் பயங்கரமாக இருந்துச்சு. பயங்கரமாக உள்ள வெட்டுறது, ஷூட்டிங்கு, பாம்பிங் அந்த அளவுக்கு போயிருந்துச்சு. இதே என் கசின் வந்து டாக்காவில் படிச்சிருந்தா அவள் சொல்லி தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்கு எதுவுமே தெரியல, ஏன்னா நெட் எல்லாமே ஆஃப் பண்ணுறோம். ஸோ எங்களுக்கு எதுவுமே தெரியல. மெயினாக இதனால எங்கள் பேரண்ட்ஸ் மூலியமாகவும் நாங்கள் கான்டாக்ட் பண்ண முடியல, சொல்ல முடியல, பயமாக இருந்துச்சு. இந்தியன் எம்பசியும் எங்களை ஹெல்ப் பண்ணி ரெஸ்கியூ பண்ணி கூப்பிட்டு வந்துட்டு, ப்ளஸ் ஐயா அவர்களும் ஸ்டாலின் சார் அவர்களும் கரெக்டாக நாங்கள் கல்கட்டாலேருந்து இங்கே வர அளவுக்கு ஹெல்ப் பண்ணி கூப்பிட்டு வந்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.